மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நன்மைகளை தரக்கூடிய ஒரு நாளாக இது அமையக்கூடும். குறிப்பா எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவாக இருக்கட்டும், இல்ல நம்ம தொழிலில் இருக்கக்கூடிய சில சிக்கல்களாக இருக்கலாம், இதெல்லாம் அகன்று நமக்கு நல்ல ஒரு பலனை தரும். சில நேரங்களில் திருமணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ இல்ல காதல் போன்ற விவகாரங்கள்லையோ நல்ல ஒரு திருப்பு முனைகள் ஏற்பட்டு வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசக்கூடிய பேச்சினால உங்களுக்கு நல்ல வெற்றிகள் ஏற்படும், குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படும், தன வரவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு பின்பு வெற்றிகள் ஏற்படும். குறிப்பா காதல் போன்ற விஷயங்கள்ல நல்ல ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய தினமாக அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் செயல் வீரர்களாக திகழ்வீர்கள். உங்களுடைய சுற்றுச்சூழல் என்பது உங்களுக்கு ஆதரவாக அமைவதால் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே இருக்கும். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில எதிர்பாராத சில நன்மைகள், பரிசு பொருட்கள், சில ஒரு விழா காலத்தை போன்ற ஒரு சூழல், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினம். நண்பர்களை சந்திக்கிறது, உறவினர்களை சந்திப்பது, நல்ல ஒரு விஷயங்களில் ஈடுபடுவது போன்றவையெல்லாம் நிகழக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது. சில நேரங்களில் சுப விரயங்கள்னு சொல்லுவோம், அது போல அதுவும் ஏற்படும். சில நேரங்களில் சில பிரயாணங்களை கூட நீங்கள் மேற்கொள்ள வேண்டி வரலாம். மொத்தத்தில் எது செஞ்சாலுமே அது ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும், உபயோகம் உள்ளதாக இருக்கும். அது போன்ற ஒரு நல்ல தினமாக நாளைய தினம் உங்களுக்கு விளங்குகிறது. இதில் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான பலன்கள், தலைமை பதவியெல்லாம் வந்து சேரக்கூடிய அளவுக்கு, இல்லை புதிய விஷயங்களை தொடங்குவதற்கு எல்லாவற்றுக்குமே ரொம்ப சிறப்பாக அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லோருமே நட்புணர்வோடு பழகுவார்கள். நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு ரொம்ப நன்மையை செய்து தருவதாக அமையும். சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமைகிறது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். விரோத போக்கை, விரோத மனப்பான்மையையும் கைவிட வேண்டும். சில நேரங்களில் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய தன்மையும் இல்லாமல் நீங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான முயற்சிகளில் நீங்க ஈடுபட்டாலும் அதில் ஒரு அற்புதமான வெற்றிகள் எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். ரொம்ப தெய்வ அனுகூலம் மிக்க தினம். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வருவது, சில புண்ணிய கஷேத்திரங்களுக்கு போய் தெய்வங்களை தரிசனம் செய்வது, ரொம்ப மனதுக்கு நிம்மதியை தரக்கூடிய, மனதுக்கு பிடித்த சில செயல்களில் ஈடுபடுவது போன்ற நன்மைகளை எல்லாம் தரக்கூடிய நல்ல தினம், முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடுமையான உழைப்புக்கு பின் வெற்றிகள் ஏற்படும். அதனால மனம் தளராமல் உழைக்கும் பொழுது நீங்க நினைத்த காரியத்தை அடைய முடியும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சில நேரங்களில் மிஸ்ஸிங் த ஃபைனர் பாயிண்ட்ஸுமாங்க ஆங்கிலத்தில். அதாவது அப்படின்னா சில முக்கியமான சில விஷயங்களை நம்ம மறந்துட்டு, இப்போ உதாரணத்துக்கு ஒரு அழகான ஓவியர் சில தவறுகள் பண்ணி அந்த ஓவியத்தை முடிக்கும் பொழுது அந்த தவறுகள் வெளிப்பட்டால் எப்படி இருக்கும்? கவனக்குறைவு என்பதை காண்பிக்கும். அது போன்ற ஒரு தன்மை. அதனால கவனத்தோடு எந்த காரியத்திலும் ஈடுபட வேண்டியது அவசியம். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும்
நீங்க பெரிய பிரச்சனைகளை கூட சுலபமாக தீர்வு காண்பீர்கள். குடும்பத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனைகளோ இல்ல பணம் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளோ வரலாம். ஆனா அந்த பிரச்சனைகளுக்கு சுலபமான தீர்வை கண்டு ரொம்ப ஒரு நல்ல பெயரையும் புகழையும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு தினமாக அமையும். உங்களுடைய அறிவுத்திறன் வெளிப்படக்கூடிய ஒரு நாள்னு கூட சொல்லலாம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் நல்ல வெற்றி வாய்ப்புகள். பூச நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான ஒரு வெற்றிகள், சந்தோஷங்களை எல்லாம் தரக்கூடிய ஒரு தினம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்களும் தடைகளும் ஏற்பட்டு பின்பு வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல எதிர்பாராத விதமாக அதிர்ஷ்டவசமாக நல்ல வாய்ப்புகள் ஏற்படும். இப்ப உதாரணத்துக்கு உங்க தொழில ஒரு இன்கிரிமெண்ட் நீங்க நினைச்சிருப்பீங்க, எப்படி ஒரு 1500 ரூபாய் நமக்கு இன்கிரிமெண்ட் கிடைச்சிடும். ஆனா அங்க போய் அவர் 3000 ரூபாய் உனக்கு இன்கிரிமெண்ட் தரேன்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இல்ல அது அந்த அளவுக்கு ஏர்ன் பண்றதுக்கான ஒரு பொட்டன்ஷியல், அதுக்கான ஒரு வாய்ப்பை தருகிறேன் என்றால் எப்படி சந்தோஷமாக இருக்கும். அது போன்ற ஒரு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இனிமையான அனுபவங்கள், சந்தோஷங்கள், தன விருத்தி இதெல்லாம் தரக்கூடிய தினம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் சந்தோஷங்களை அடைவீர்கள், வெற்றிகளை அடைவீர்கள். அதே போல உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். நீங்க நேர்மையாகவும் தன்னம்பிக்கையோடையும் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பலனும் நல்ல பெயரும் புகழும் பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான காலகட்டம்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல அதிகப்படியான தன வரவு இருக்கும். ஆனா அதுக்கான ஒரு செலவுகள் இருக்கும். அதாவது எப்படி சொல்லலாம்னா, சில முக்கிய செலவுகளை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம் என்று குழம்பிக் கொண்டிருக்கும் வேளையில் அதற்கான வழி திறந்து அந்த செலவுக்கு மேலே நமக்கு வரவு வந்தால் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். செலவை ரொம்ப பண்ணும்போதே நிம்மதியாக செய்வோம். அது போன்ற ஒரு தினமாக அமைந்திருப்பதால் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய சிறப்பான தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் வரும், புகழ் ஏற்படும், சிறப்பான தினமாக அமையும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் மனதில் உள்ள கவலைகள் எல்லாம் நீங்கி ஒரு வெற்றி கழிப்பையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய நல்ல தினமாகவே இது அமைகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சோதனைகள் ஏற்படலாம். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் செயலாற்றுவது என்பது ரொம்ப அவசியம். கடனில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் பொழுது பிரச்சனைகள் உங்களை அணுகாது. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லாபகரமான தினமாக அமையும். குறிப்பா நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த கடன் வந்து சேரும். என்ன கடன் சொல்றேன்னு, கடன் என்பது சில நேரங்களில் அத்தியாவசியம்தான். ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கடன் வேண்டும். ஒரு பெரிய காரியங்களை செய்யறீங்கன்னா, அதாவது ஒரு குறைந்த வட்டிக்கு இப்போ வங்கிகள்லேருந்து வரக்கூடிய கடன், நான் சொல்ற மாதிரி 3 வட்டி மீட்டர் வட்டி இதை பத்தி நான் பேசல, அது பெரிய சாபம். ஆனா இந்த நமக்கு ஒழுங்கான முறையில் வருது இல்லையா, அது ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்த அது தேவைப்படும். அது போன்ற ஒரு சந்தர்ப்பங்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இது அமைகிறது. தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு தினம். காதல் போன்ற விஷயங்களிலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாகவே ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம்.
சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்திருக்கிறது. விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு விலகும். ஆனால் உங்களுடைய அந்த ஒரு அதாவது அது அந்த ஒரு கவனமாக செயல்படக்கூடிய ஒரு தன்மைன்னு சொல்லலாம். அந்த கவனமாக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு தன்மைக்கு பரிசாக சில நன்மைகள் உங்களுக்கு விளையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சில நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். எதிர்பாராத விதமாக உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். பல சுபமான விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதற்கான அறிகுறிகள் தோன்றும். உதாரணத்துக்கு திருமணம், குழந்தை பிறப்பு போன்ற விஷயங்கள். நண்பர்கள் என்பது உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பதால் மனசுல ஒரு பெரிய சந்தோஷமும் தன்னம்பிக்கையும் ஒளிர்விடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஓரளவு நன்மைகள் தரக்கூடிய தினம். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான நன்மைகள் எல்லாம் ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயலாற்ற அந்த தடைகள் நீங்கி வெற்றிகள் ஏற்படும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலம் மிக்க தினம். அந்த உங்களுடைய தளராத தன்னம்பிக்கையும் அந்த தெய்வ வழிபாடும் உங்களுடைய இடர்களை எல்லாம் போக்கி உங்களுக்கு நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். அதனால மனசுல அந்த ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ், ஃபெய்த்னா நம்பிக்கை, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது உங்களுடைய தன்மையை மாற்றும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், செல்வ விருத்தி ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நாவடக்கமாக இருக்க நன்மைகளை பெறுவீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று அலைச்சல் இருக்கும், இருந்தாலும் நல்ல வெற்றி வாய்ப்புகளும் தனவரவும் ஏற்படும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இருப்பதால் ஓரளவுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து சேரலாம். நீங்க செய்யக்கூடிய சில நல்ல செயல்களில் கூட குற்றம் குறைகள் கண்டுபிடிக்கலாம். அதனால ரொம்ப பொறுமையோடும் நிதானத்தோடும் உங்களுடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் மிக்க தினமாக இருப்பதால் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நன்மைகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு சில வீண் பழிச்சொற்கள், பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற விஷயங்கள் நிச்சயிக்கப்படும். சுபங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினம். அதே நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற உறவுகள் என்பது சில நேரங்களில் மாறுபடும். அதில் நீங்க சற்றே கவனமாக செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம். அப்படி நீங்க இருக்கும் பொழுது வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி இனிமையான அனுபவங்களே உங்களுக்கு ஏற்படும். பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்க்கும்பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றும், பின்னடைவுகள் ஏற்படும். கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு அற்புதமான தினம். சந்தோஷங்கள், வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே ஒருங்கே ஏற்படும். தொழில் புதுசாக தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு தடைகள் தோன்றும் மறையும். இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்த மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சில நேரங்களில் சில தேவையற்ற செய்திகள், ஃபோன் கால்கள்லாம் உங்களுக்கு சில மன உளைச்சலை ஏற்படுத்தலாம்.
அதனால் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது என்பது ரொம்ப அவசியம். தேவையில்லாத சில பிரச்சனைகள், சில பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்து விடலாம். அதை பற்றி நீங்கள் பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதிர்ப்புகள் என்பது இருக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையக்கூடும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் அமைதியான போக்கை கையாள வேண்டும். தேவையற்ற பிரச்சனைகள் கதவை தட்டக்கூடிய தினமாக அமைந்திருக்கிறது. ரேவதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். வெற்றி வாய்ப்புகள் என்பது சற்று சிறப்பாகவே உங்களுக்கு ஏற்படும்.